அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். 138 சங்கீதம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளை. அலையா சொல்லுமா? நம்ம யாரை கூப்பிடுறோம்? கர்த்தரை கூப்பிடுறோம். அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பெயர் என்ன பெயர்? அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விண்ணப்பத்தை கேட்கிறதுக்கு ஜெபத்தை இந்த வசனம் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் செவி கொடுப்பார். அவனுக்கு எந்த விண்ணப்பத்தை நீ ஜெபித்தால் ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரெக்டவே தலைவா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவச்சனமே, அந்த வசனம் வாசிக்கிறோம். நான் கூப்பிட்டால் இன்னொன்று எனக்கு மறு உத்தரவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறு உத்தரவு தான் நாம் கேட்கிற பதில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 65 2ஆம் வசனம் வாசிங்க. 65 சங்கீதம் வாசிக்கலாம். 65 சங்கீதம் வாசிப்போம். ஜபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஜபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. அப்போ பெயர் நிறைய பேருக்கு பைபிள் ஏசப்பாக்கு கொடுத்த பெயர் என்ன? ஜபத்தை கேட்கிறவரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாருன்னா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னோம் ஜெபிக்கிற ஜபம் மௌனமா ஜெபம் பண்ணுவோம், சத்தமிட்டு ஜெபம் பண்ணுவோம், முழங்கால ஜெபிப்போம், உபாசம் எடுத்து ஜெபிப்போம், கண்ணீரிட்டு ஜெபி. எந்த ஜபத்தை பண்ணாலும் ஜபத்தை யார் தான் கேட்பாரு? தேவன் தான் கேட்பார். ஆண்டு சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம். தாவி சொல்றான், நான் கர்த்தரை கூப்பிட்டு அவருக்கு செவி கொடுத்தாரு, விண்ணப்பத்தை கேட்டாரு, பதிலை கொடுத்தாரு, என் கண்ணீரை கட்டி கொடுத்தாரு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறார். கர்த்தர் ஜபத்தை கேட்டாரா? நிச்சயமா கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அதே சங்கீதம் 66 20 வாசிங்க. 66 20 வாசிக்கலாம். ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை தள்ளாமலும் விளக்காமலும் இருந்து தேவனுக்கு அல்ல சொல்லுவோமா? ஜபத்தை தள்ளாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளே, உன் ஜபத்தை யார் தான் கேட்கிறாரு? கர்த்தர் தான் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணலாம், தனியாக போய் ஜெபம் பண்ணலாம், குட்டி போட்டு ஜெபிக்கலாம். அது முழங்கப்படி என்ன ஜபத்தை பண்ணாலும் ஜபத்தை யார் தான் கேட்க முடியும்? கர்த்தர் தான் ஜபத்தை கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசன வாசிக்கு அவருக்கு செவி கொடுத்தாரு. அப்போ ஜபம் நிச்சயமா கேட்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயம் கேட்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அப்ப ஜபத்தை கேட்க பதில் நிச்சயமாவே கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயம் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாராம். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டவனுக்கு செவி கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறாரா? நிச்சயம் கொடுப்பார். இயேசு நாமத்தில் நாம் நிற்பது தேவ சித்தம், ஓடுவது தேவ சித்தம், பாடுவது தேவ சித்தம், மூளை செய்வது தேவ சித்தம், நம்ம உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம். எல்லாம் கர்த்தருடைய சித்தம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமா ஜபத்தை கேட்கிறாரா? இந்த வசனம் வாசிக்கிறோம். என் ஜபத்தை தள்ளாமலும். அப்ப இந்த உலகத்தை ஜபத்தை தள்ளாமல் ஒருவரே இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறதா? எந்த குறிப்பை ஜெபிக்கிறியோ ஜபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்கிறாரு. நான் வசனம் வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டே இருந்தேன். என் ஜபத்தை தேவன் தள்ளவே இல்லை. என் ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். சங்கீதம் 28 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 28 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதம் 28 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு நன்மை செய்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? சில நேர்ந்துப்பாங்க இல்லையா? இன்னும் சொல்லுவாங்க, நான் இப்படி ஆகிப்போச்சுன்னா நான் தேங்காய் உடச்சிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 100% பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாவற்றை விட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன் செலுத்தணும்? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டாரு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்ப சத்தத்தை கேட்டாரு. அப்ப விண்ணப்பத்தில் என்ன செய்தி தேவன் கேட்டு கொண்டிருக்கிறாரு? விண்ணப்பம் என்னைக்குமே பின் போகவே போகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, நிச்சயம் கர்த்தர் நிச்சயம் உயர்த்த போறாரு. எல்லாருக்கும் மத்தியில் ஆசீர்வாதமா வாழ்ந்து காட்ட போறேன். இந்த வசன வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்ப சத்தத்தை தேவன் கேட்டாரு. அப்ப நிச்சயம் ஜபத்தை கர்த்தர் கேட்டாருன்னா பதில் கிடைச்சிடும். கர்த்தரை உயர்த்துவாரு, ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் பெருக செய்வாரு, இன்னும் மேன்மைப்படுத்துவாரு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கிரியை செய்வாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரத்தை மேலே உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுவாராம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வசனம் வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டாரு.
கேட்டுக்கொண்டிருக்கிறார் விசுவாசி. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.